Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் nth of type selector பற்றி பார்க்கலாம். இந்த nth of type selector என்ன பண்ணோம்னா, நம்ம செலக்ட் பண்ண போகிற அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டோட டைப்பை பேஸ் பண்ணியும் அண்ட் அது இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே என்ன ஆர்டரில் பிளேஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்தும் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு டைப் பேஸ் செலக்டர். டைப்னா நம்மளோட HTML டேக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப் டேக், இமேஜ் டேக். ஸோ அந்த PIMG அந்த மாதிரி அந்த டேக் கொடுக்குறோம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ்ல செலக்ட் பண்ணோம் டைப்பை பேஸ் பண்ணி. அண்ட் டைப் மட்டும் இல்லாமல் டைப்பையும் வச்சு அண்ட் அந்த எலமெண்ட்டோட ஆர்டர், அது இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே என்ன ஆர்டரில் பிளேஸ் ஆகிருக்கோ அதை வச்சும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம இந்த nth சைல்டு செலக்டர், nth லாஸ்ட் சைல்டு செலக்டர்லாம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணாமோ நம்பர் கொடுத்து அந்த மாதிரி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். பட் இது வந்து டைப் பேஸ். இந்த டைப் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ஆர்டரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். அது இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே என்ன ஆர்டரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் அதை டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க உங்களோட HTMLன்னு வச்சுக்கிட்டாலும் அது வந்து பாடி டேக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு டேக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த ஆர்டர் நம்பரை வந்து கொடுக்கணும். அண்ட் நம்பர் மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் ஆர் ஈவன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிவ்வை வந்து செலக்ட் பண்ணோம், nth of type 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா செகண்ட் டிவ் எதுவோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணோம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டாட் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு ஆட்ரிபியூட் வச்சுருக்க எலமெண்ட் nth of type odd. எந்தெந்த எலமெண்ட் டாட் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சுக்கிட்டு ஆட் ஆர்டரில் இருக்கோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆல் ஈவன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிளேட்டை தான் செலக்ட் பண்ண போகிறோம். பிளேட் வந்து ஒரு டைப். ஏன்னா இங்கே வந்து பிளேட்டுங்கிறது ஆக்சுவலாக HTML கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. பிளேட்டுங்கிறது டேகாக கொடுத்துருக்காங்க. டேக் எல்லாமே வந்து டைப். ஸோ நம்ம பிளேட்டை தான் செலக்ட் பண்ண போகிறோம். பிளேட் தான் நம்மளோட டைப். பிளேட் கோலன் nth of type. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் வேல்யூ கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஆட் ஆர் ஈவன் வந்து கொடுக்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆல் ஈவன் பிளேட்ஸ். ஸோ ஈவன் பிளேட் எல்லாமே இங்கே அனிமேட் ஆகிட்டுருக்கு, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஈவன் கொடுத்தா போதும். இப்போ என்ன சொல்கிறோம், எந்தெந்த பிளேட்லாம் ஈவனாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டைப் வந்துட்டு பிளேட். ஸோ பிளேட் டைப்பில் இருக்கிற எலமெண்ட் எதெல்லாம் ஈவனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம், ஈவனில் இருக்கிற எல்லா பிளேட் டைப்பையும் வந்துட்டு செலக்ட் பண்ணோம். என்டர் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிடுச்சு.